டிஎம்கேல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பேச்சாளர் இருக்கார் சார். அவர் வந்து சமீபமாக 27/1/2025 வந்து மொழிப்போர் தியாகிகள்னு ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க சார். அது பப்ளிக் மீட்டிங்கில் விஜயை பற்றி, விஜய தாயார் பற்றியும் மற்றும் விஜய் நண்பரான த்ரிஷாவை பற்றியும் மற்றும் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அம்மையார் பற்றியும் மிக கொச்சையான வார்த்தைகள் பேசுகிறார் சார். மற்றொன்று என்னென்னா ஐயர் கம்யூனிட்டியை பற்றி மிக தவறாக பேசியிருக்கார் சார், மிக கொச்சையான வார்த்தைகளாக. அவர் மேலே வந்து சட்டப்பூர்வமாக பிஎன்எஸ்எல் ஆக்ட் படி நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு முன்னாடி இது மாதிரி பேசி அவருக்கு வந்து ஃபர்தராக ஜெயிலுக்கெலாம் போயிட்டு வந்திருக்காரு. திரும்ப இதே பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லோரும் வந்திருக்காரு. திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே சார்பாக வந்து அவர் கட்சியை விட்டு விலக்கியிருக்காங்க. திருப்பி 6 மந்த்து கழிச்சு திருப்பி இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஐயர் கம்யூனிட்டியை பற்றினா ஐயர் வந்து சத்துண பொருளாக வெண்ணெய் தொன்னெல்லாம் சாப்பிடுவாங்க சார். அது மாதிரி சாப்பிட்டுட்டு பெண்களை போய் சொல்கிறாங்க சார். நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் தளபதி விஜயை பற்றி 1 இயருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1 crore டேக்ஸ் கட்டலன்ட்டு ஒரு இஷ்யூ வந்தது சார். அதை பே பண்ணிட்டாரு. நோட்டீஸ் அம்சனை பே சொல்லியிருக்காரு சார். இவர் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எப்படி சார் பேச முடியும் பப்ளிக்கில்? விஜயர் தாயாரை பற்றி பண்ணுறாரு சார். மகனே விஜயர் அப்பாவை பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி எங்கள் கட்சியின் ஆதரவு பெண்கள் வந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க சார். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை போய்ட்டு பனையூர் பெட்ரூமில் போய் பண்ணுறாங்க சார். இன்னொன்று விஷயம்னா விஜயோட ஃப்ரெண்டு நாங்கள் த்ரிஷாவை எதாவது பண்ணட்டுமான்றது கொலை மிரட்டல் விடுறாரு சார். ரெண்டாவது வந்து 2026 எலெக்ஷனில் நான் வந்தேன்னா விஜயை நாரை கிழிச்சு தொங்க விடுவேன்னு வந்து பயங்கரமாக கொலை மிரட்டல் விடுறாரு சார். யூடியூப் சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் பேசினப்போ ரொம்ப ஷாக் ஆகிட்டு உடனே வந்து நம்ம கமிஷன் நாலேஜுக்கும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனும் கொண்டு வரதுக்காக நான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் சார். இவருக்கு இதே தான் பேச்சு சார். நிறைய வாட்டி இந்த மாதிரி இஷ்யூக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வராரு. திருப்பி அந்த கட்சி வந்து ஒரு உறுப்பினர்லேருந்து தூக்காமல் இதை திரும்பியும் சேர்த்துக்கிட்டு திருப்பி பேசுறதுக்கு அவங்களே ஊக்கத்தை கொடுக்குறாங்க, திமுக காரங்களே. ஸோ இனிமேல் இந்த மாதிரி பொது வேலையில் பேசக்கூடாது என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சார். கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். பனிஷ்மெண்ட் பயங்கரமாக பனிஷ்மெண்ட் கொடுங்க சார். இந்த மாதிரி வந்து ஒரு ஜாதி கம்யூனிட்டி, ஐயர் கம்யூனிட்டி, ஃபார்மர் மினிஸ்டர் ஜெயலலிதா அம்மா மேடம் பற்றியும், நெக்ஸ்ட்டு எங்கள் தளபதி விஜயை பற்றியும், அவர் ஃப்ரெண்டை பற்றி, எங்கள் கழக உறுப்பினர் பெண்களை பற்றியும் இனிமேல் இந்த மாதிரி வார்த்தைகளே ஒரு வாயிலேருந்து வரக்கூடாது சார். த்ரிஷா வந்து விஜயோட ஃப்ரெண்டு சார், எங்கள் தளபதியோட ஃப்ரெண்டு. அவர் என்ன த்ரிஷா நாங்கள் எதாட்டு பண்ணட்டுமான்ட்டு சொல்கிறார் சார். ஏன் என்னன்னு தெரியல, எதாவது பண்ணட்டுமா? இனிமேல் அவங்களுக்கு எதாவது நடந்தாலும் அது கிருஷ்ணமூர்த்தி தான் சார், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் காரணம். எங்கள் தளபதிக்கு எது நடந்தாலும், எந்த அஃபென்ஸ் நடந்தாலும் அவர் தான் சார். எங்கள் தளபதிக்கு எதாவது நடந்தாலும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் காரணம். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 2024 எலெக்ஷனில் எங்கள் தளபதி தான் சீஃப் மினிஸ்டர் ஆகுவார்னு சொல்லியிருக்காரு சார். அப்படி ஆகுனா விஜயை தாறுமாறே கிழிச்சு தொங்கிடுவேன்னு சொல்லியிருக்காரு சார். அவருக்கு எதாவது நடந்தனா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் சார் காரணம்.